ஓம் சக்தி. சேலம் ஆத்தூரைச் சேர்ந்த நான் ஆரம்பத்தில் நாத்திகம் பேசி வந்தேன். எனது சகோதரி சக்தி மாலை அணிந்ததால் நானும் அணிந்து மருவத்தூர் சென்று அருட்கூடத்தில் பங்காரம்மாவை தரிசித்தேன். ஆசீர்வாதம் செய்யவில்லையே என குறைபட்டேன். பின்புதான் தெரிந்தது குரு பார்த்தால் கோடி புண்ணியம் என்று. சில வருடங்களுக்கு பிறகு பாத பூஜையின் போது சகோதரி திருமணம் பற்றி பங்காரம்மாவிடம் கேட்டபோது, கஞ்சி ஊற்றச் சொல், நான் பார்த்துக் கொள்கிறேன் என்றார்கள். அதேபோல நல்ல மணமகன் கிடைத்தார். மறுமுறை அம்மாவிடம் நான் படிக்கட்டுமா என கேட்டபோது, வேண்டாம், விவசாயம் செய், நஞ்சை வேண்டாம், புஞ்சை பயிர் செய் என்றார்கள். அம்மாவின் அருளுரையின் மகிமை புரியாத நான், எங்கள் நிலத்தில் புல் பூண்டு அதிகம் இருந்ததால் புஞ்சை பயிர் செய்ய முடியாது என நினைத்து நஞ்சை பயிர் செய்தோம். அதனால் ஏற்பட்ட நஷ்டம் கொஞ்ச நஞ்சமல்ல, கடனும் சேர்ந்தது. வீட்டை விட்டு எங்காவது ஓடிவிடலாம் என கிளம்பி பாதி வழியில் வீட்டுக்கு வந்துவிட்டேன். பின் விளம்பரத்தை பார்த்து சென்னையில் வேலைக்கு சேர்ந்தேன். மாதம் 4000 ரூபாயுடன் தங்குமிடம் இலவசம் என்றார்கள். 3 மாதங்களாக சம்பளம் தராததால் பிரச்சனை ஏற்பட்டு வெளியே வந்தேன். என் கையில் பஸ்ஸிற்கும் சாப்பாட்டிற்கும் கூட காசில்லை. உடனிருந்தவர்கள் வீட்டிற்கு செல் என கூறி இருந்ததை கொடுத்தனர். நான் அதனை வைத்து சக்தி மாலை அணிந்து மருவத்தூர் சென்று இருமுடி செலுத்தினேன். வீட்டிற்கு செல்ல காசில்லாமல் மருவத்தூரில் சுகாதார பணி செய்து வந்தேன். பின் என் பெற்றோர்கள் கம்பெனிக்கு ஃபோன் போட்டு கேட்டபோது நான் வேலையில் இல்லை என தெரிந்து மனம் துடித்து பின் என்னை மருவத்தூரில் கண்டு அழைத்து சென்று விட்டனர். வறுமையின் காரணமாக எங்கள் ஊரில் கிணறு வெட்டவும் கூலிக்கும் சென்று வந்தேன். சில நாட்களில் இடுப்பு வலி அதிகமாகிவிட்டது. இதை கண்ட எங்கள் வட்டத்தலைவர், நீ மருவத்தூரில் பாதுகாப்பு பணிக்கு போ, உன் கஷ்டமெல்லாம் தீரும் என கூறி அனுப்பி வைத்தார். நானும் வந்துவிட்டேன். இங்கு வந்து தொண்டு செய்ய செய்ய என் குடும்பச் சுமை நீங்கியது. பங்காரு அம்மா அவர்கள் என்னிடம், உன் நிலத்தை விற்றுவிடு என கூறியதால் அதை விற்று கடன்களையெல்லாம் அடைத்து விட்டேன். பாதுகாப்பு பணி முடிந்து வீட்டிற்கு சென்றதும் பெண் பார்த்தனர். அம்மாவை வணங்கும் குடும்பத்திலேயே பெண் அமைந்தது. திருமணம் முடிந்தது. அதன்பின் 1 வாரத்தில் அருள்வாக்கு கிடைத்தது. குழந்தை, தொழில் எல்லாம் அமைத்து தருகிறேன் என்றார்கள். அவ்வாறே பங்காரு அம்மா அவர்கள் அமைத்தும் கொடுத்தார்கள். அம்மாவின் அருளால் இன்று நலமாக இருக்கிறோம். ஓம் சக்தி.